Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம சேனலுக்காண்டி புதுசாக ஒன்று நான் வாங்கியிருக்கேன். நியூ இயர்க்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் கிச்சனை அப்படின்றதுக்காண்டி என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிச்சனுக்கு தேவையானது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பேக்கேஜ் சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. எந்த டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ரேப் பண்ணி சுற்றி கொண்டு வந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரணுமோ அந்தளவுக்கு பாதுகாப்பாக இது பண்ணி ரேப் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னதுன்னு. இதுதான் ஆயில் டிஸ்பென்சர். நான் இதுக்கு முன்னாடி வாட்டர் கேனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி நான் இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு அதில் காமிச்சது 1000 ml தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு பாட்டில் 1000 mlன்னு. பட் ஆனால் இது 1000 mlக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது 450 ml தான் பிடிக்குது. 450 500 கூட பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா 500 ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா அந்த இது நிப்பு போடணுன்றதுக்காண்டி அதில் பாதியாக தான் ஊற்றுற மாதிரி, முக்கால்வாசி தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த கீழே அந்த மட்டத்துக்கு கீழே ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது 450 ml தான் பிடிக்கும். இது வாங்கினோன்னே எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் ஆனால் ஓகே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன்லாம் எதுவும் போடலை. அந்த நாபு எல்லாமே நல்லா ஏர்டிக் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு உள்ளே ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு 1000 ml தான் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இதோட கெப்பாசிட்டி 450 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க. இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. இது கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காண்டி நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாவே இருந்தது. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இது நம்ம வாட்டர் கேனில் யூஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் பாட்டில்ன்றனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரப்பர் வேர் மாதிரி இருக்குது. ஏர்டிக்காண்டி நல்லா கொடுத்துருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதுவும் நல்லா டைட்டாகவே இருந்தது. இதுவும் நல்லாவே இருந்தது. அதனால் நாளையும் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக லைட்டாக வாஷ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தது. 1000 ml தான் சொன்னாங்க. பட் ஆனால் 450 தான் ஓகே எனக்கு. அதனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். இது என்ன அன்பாக்சிங் வீடியோனா, இது வெஜிடபிள் கட்டர். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு கத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஒத்த கத்தியுமே உடஞ்சி போச்சு. அதனால் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பார்த்தா நல்லாவே சூப்பராக பேக்கேஜ் பண்ணி வந்திருந்தது. நல்லாவும் இருந்தது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 300 தான். 6 திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. 6 பீஸே 300 தான். நல்லாவே இருந்தது. அந்த வெஜிடபிள் கட்டர் போர்டு கூட நல்லா வலுவலுன்னு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பர். நான் இந்தளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சூப்பராகவும் வந்தது. அந்த பெரிய கத்தி நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சேனக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஷார்ப்பாகவும் இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வெங்காயமும் கட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஸ்லைஸாக சூப்பராகவும் கட் பண்ணுச்சு. கத்திரிக்கோளும் துணி வச்சு கட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. எந்த அளவுக்கு கத்தி ஷார்ப்பாக இருக்கணுமோ அந்தளவுக்கு சூப்பராகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வாங்கினதுலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக வந்திருக்குன்ட்டு. அடுத்து டொமேட்டோவும் கட் பண்ணி பார்த்துருவோம். அது எப்படி இருக்குன்றதையும் நான் கட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். டொமேட்டோ எடுத்துகிட்டு எப்படி கட் பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். ஒரு நல்ல கத்திக்கு அடையாளம் டொமேட்டோ கட் பண்ணி பார்க்குறது தான். ஏன்னா நல்லா அது ஸ்லைஸாக கட் பண்ணிச்சு அப்படின்னா அது நல்லா ஷார்ப்பாகவே இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னா டஸ்ட்பின் கவரு.
5 பேக்கேஜு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. வெளியில் வாங்கினா இது ஒரு பேக்கேஜ் வந்து 75 ருபீஸு. ஆனால் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 200க்கு தான் வாங்கியிருந்தேன். அப்போ ஒரு பேக்கேஜ் வந்து 50 ரூபா தான். இது கூட வந்து சேஃப்டியாக டஸ்ட்பின் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதை கட்டி சேஃப்டியாக தூக்கி போடுறதுக்கும் அதுக்கு கீழே உள்ள இதுவும் கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். இது ரோல் டைப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்தா எந்த அளவுக்கு பெருசாக போகுதுன்னு பார்த்தா இடையில வந்து கட் பண்ணுறது அளவுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து நூல் கட்டுறதுக்கு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணி முடிச்சு போட்டு தூக்கி போடுற அளவுக்கு முடிச்சு ஒவ்வொரு பேக்கேஜுக்குமே வரிசையாக நூல் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது டஸ்ட்பின் கவர். நூல் என்னவோ வந்து ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. லைட்டாக டச் பண்ணி இழுத்தா கூட அந்த நூல் வந்து கட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து அந்த கவர் வந்து குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த 3 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே பெருசாக இருக்கா என்னன்றதை செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்சல் என்னதுன்னு பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி. ஃபைனலாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னா 4 டிக் கண்டெய்னர். 4 in 1. ஒரே கண்டெய்னரில் வந்து 4 இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மிளகாத்தூள் அண்டு மல்லித்தூள், ஜீரகத்தூள் இந்த மாதிரி ஒரே இதில் வந்து ஒரே பாக்ஸில் போட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதுவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனில் கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே நம்ம தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அதனால ஒரே பாக்ஸில் போட்டு வச்சு எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காண்டி இதையும் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி செம்ம குவாலிட்டி, சூப்பராக இருந்தது. இது எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னா 190. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றத ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து 190 ஓவர் தான். பட் ஆனால் ரெண்டோட ப்ரைஸை தான் அந்த மாதிரி கஸ்டமர் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி போட்டிருந்தாங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால் நான் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவை பார்க்கலாம். பாய்.